எல்லா இடங்கள்லையுமே மிளகு வருங்க. அதுக்கான சூழலை உருவாக்கணும், அதுக்கான மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கணும். ஒரு மரங்கள் நடுறோம், மரங்கள் நட்டு ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அப்போ வெளியே நீங்கள் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அந்த ஃபீலை உணரணும். வெளியே இருக்கிற அந்த வெப்பம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வரப்போ குறையுதுன்னா அந்த இடம் மிளகு வளர்கிறதுக்கான ஏதுவான இடம் நீங்கள் நினச்சிக்கணும். மிளகுல என்னென்ன வெரைட்டினா, இப்போ நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும். கரிமுண்டா இருக்குது, அடுத்தது வந்து பன்னியூர் இருக்குது. பன்னியூரில் 10 வரைக்கும் இருக்குது. கரிமுண்டா நாட்டு ரகம், பன்னியூர் வந்து பிரீடு ஹைப்ரிட் ரகம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அது இல்லாமல் சில நாட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. வயநாடன், சோமாலா, இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அது கிடைக்கலனா அதுவும் வந்து கிடைக்கிற அளவுக்கு நம்ம ஃபார்மரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயுமே கூட நீங்கள் தாராளமாக வந்து இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்கிக்கலாம். நம்ம கொடுக்குறது கரிமுண்டா கொடுக்குறோம், நம்மக்கிட்டையும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சார் இதெல்லாம் நட்டுட்டோம், ஆனால் நம்ம மழை அளவுக்கு நம்மளோட மண் வளம் இருக்கான்னு கேட்டால் இருக்காது தான். அந்த சூழலை உருவாக்கணும்னா நம்ம ஆர்கானிக்காக நம்ம ஆரம்பத்தில் இன்புட் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இங்கே எல்லா ரகமுமே சமவெளியிலையும் வரக்கூடிய ரகம் தான். இந்த ரகம் தான் மேலே வருமா, இந்த ரகம் கீழே வராதா, கீழே பன்னியூர் தான் வருங்கிறாங்களே, கீழே கரிமுண்டா தான் வருங்கிறாங்களே, அப்படி இல்லை. கீழே வளரும். அதுக்கான மைக்ரோ கிளைமேட் உருவாக்கினதுக்கப்புறம் எல்லா ரகமும் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும்.